செய்யும் ஆராதனை பரலோகத்தில் செய்யப்படுகிற ஆராதனைக்கு நிழலாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவை நமக்கு காட்டும்படி ஒரு நிழலாக இந்த உலகத்தில் வந்தவர். அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று அவர் சொன்னார். இயேசுவிலே பிதாவை நாம் காண முடிந்தது. இதுபோல நிழல் ஆக பாதுகாப்பை தருகின்ற ஒரு நிழலாகவும், நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவருடைய அடைக்கலத்துக்குள் வைத்து அல்லது அவருடைய அசைவாடுதலுக்குள் வைத்து தருகின்ற ஒரு நிழலாகவும், நமக்கு பிதாவின் ரகசியங்களை பரலோக ரகசியங்களை வெளிக்காட்டுகின்ற ஒரு நிழலாகவும் வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்கு நிழலாக இருக்கின்றார். ஆமென். இப்பொழுது இந்த மணவாட்டி சொல்லுகிறாள், அவர் அந்த கிச்சிலி மரம் எனக்கு நிழல், அதோடைய நிழல் எனக்கு மிக அருமையா இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடைசியா என்ன வாஸ்தவம், அதன் கனி என் வாய்க்கு மதுரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிச்சிலி மரத்தண்டையில் நான் வருவது, ஒன்று அதனுடைய நிழல், இரண்டாவது அதனுடைய கனியினுடைய இனிமை. ஹல்லேலூயா. அது கனியினுடைய இனிமை. ஸ்தோத்திரம். ஆப்பிள் எப்பொழுதுமே ஒரு இனிமை தான், எப்பொழுதுமே ஒரு இனிமை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல கூட இப்போ 3 விதமான ஆப்பிள்ஸ் விற்கிறாங்க. அமெரிக்கா ஆப்பிள், சைனா ஆப்பிள், அப்புறம் ஆர்டினரி ஆப்பிள் சொல்றாங்க. ஒவ்வொன்றும் டேஸ்டாகத்தான் இருக்கிறது. ஆனால் சிலது சொல்றார்கள், சில ஆப்பிள்ஸ் எல்லாம் மருந்து சாப்பிட்டுட்டு வந்து கடையில உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சாயம் பூசப்பட்டவைகள், மருந்து ஊட்டப்பட்டவைகள் சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ ஆனால் இனிமையாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒன்னும் போடாவிட்டாலும் அது இனிமையாத்தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு முறை ஒரு ஆப்பிள் ஆர்ச்சார்ட்ல நான் போயிருக்கிறேன், ஒரு ஆப்பிள் தோட்டம். நான் இந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு முதலாவது போன பொழுது நினைச்சேன் பெரிய பெரிய மரமா இருக்கும் போல. அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கும். இப்ப எல்லாமே குட்டையாக்கிட்டாங்கல்ல, ஹைபிரிட் வெரைட்டிகளை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் நம்மளோட கொஞ்சம் ஹைட்ல தான் நிக்குது. ஆனா கொத்தா காய்ச்சி கிடக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கொத்தா காய்ச்சி கிடக்குது. ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு பேர் எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஆப்பிள் இந்த வெரைட்டி, இந்த ஆப்பிள் இந்த வெரைட்டி. அந்த தோட்டத்துக்குள்ள போறதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டின உடனே நமக்கு ஒரு பேக் கொடுத்துருவாங்க, பெரிய பேக் ஒன்று. அந்த பேக் நிறைய ஆப்பிள் எடுத்துட்டு போலாம். ஆப்பிள், அந்த பக்கம் போனா காய்கறிகள் இருக்கும், பெரிய பூசணிக்காய் எல்லாம் இருக்கும். எதை வேணாலும் நீங்க அந்த ஒரு பேக் நிறைய என்ன எடுத்துட்டு போறீங்களோ நீங்க எடுத்துட்டு போலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போய் எதுவும் சாப்பிடலாம், பறித்து பூசி எதையும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்படி ஒரு தோட்டம். அப்படியே போய் உள்ள போயாச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு இடமா நான் சாப்பிட்டு கடைசியில பார்த்தா சாப்பிடவே முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயிறு தான் 2 நாள் ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அவ்வளவு இனிமை. ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணுங்க, ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வெரைட்டியும் டேஸ்ட் பண்ணா என்ன இனிமையா இருக்குது. அப்பதான் இந்த கிச்சிலி பழத்தின் அருமையை நான் கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல சாப்பிடுறதெல்லாம் அதோட ஒப்பிடவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிச்சிலி பழம், ஆப்பிள் அவ்வளவு இனிமையானது. அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே சொல்லுவார்கள், an apple a day will keep doctor away. ஒரு நாள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா அவங்களுக்கு வியாதி அதிகம் வராது என்று அர்த்தம். அப்ப அவ்வளவு ஆரோக்கியத்துக்கும் ஏதுவானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்கிற கிச்சிலி மரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு கனிகளும் இனிமையானவைகள். ஹல்லேலூயா. இயேசு என்ற கிச்சிலி மரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையாகிய கனிகள், செய்கையாகிய கனிகள், நடக்கையாகிய கனிகள் அனைத்துமே இனிமையானவைகள். மனிதன் பின்பற்றுவதற்குரியவை, மனிதன் ரசிப்பதற்குரியவை, மனிதன் சாட்சியாய் அறிவிப்பதற்கு ஏற்றவை. இயேசு இன்பமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கனி அவ்வளவு இனிமை வாய்ந்தது. இயேசுவிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை மக்கள் அப்படியே இரவு பகலா கேட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவு இனிமை. இது கிருபை பொருந்தின வார்த்தைகள், இது அதிகாரமுள்ள வார்த்தைகள், இது இனிமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வெளிப்படுகின்ற கனியின் அருமை. சங்கீதம் 104
34 சங்கீதக்காரன் சொன்னான், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். தாவீது சங்கீதக்காரன் இயேசுவை, தேவனை அவன் தியானிக்கும் தியானம் இனிதா இருக்குதான். எப்படி ஒரு ஆப்பிள் பழத்தை இனிமையா நம்ம விரும்பி சாப்பிடுறோமோ, அதுபோல இந்த கிச்சிலி மரமாகிய இயேசுவிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அவருடைய வார்த்தைகளையும் செய்கைகளையும் அவருடைய வாழ்க்கையும் நடக்கையும் அவருடைய உபதேசத்தையும் எல்லாவற்றையும் நான் தியானிக்கிற தியானம் எனக்கு எப்படி இருக்குது? இனிமையா இருக்குது. அல்லேலூயா. மனிதர்களை நாம் சில வேளை நம்முடைய சிந்தனையில் கொண்டு வருவோம். அப்படி மனிதர்களை கொண்டு வரும் பொழுது எந்த மனிதனானாலும், உங்கள் சொந்த புருஷனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ அன்புக்குரியவர்கள் யாராக இருக்கட்டும், எந்த மனுஷனை குறித்து கொஞ்ச நேரம் தியானிச்சீங்கன்னா அவங்களுடைய சில பகுதிகள் உங்களுக்கு இனிக்கும், சில பகுதிகள் உங்களுக்கு கசக்கும். நிச்சயம் எந்த மனுஷனோ அந்த மனுஷனை பற்றி நம்ம நினைச்சு பார்க்கும்போது சில வார்த்தைகள், சில சம்பவங்கள், சில நடக்கைகள் நமக்கு இனிமையா இருக்கும். ஓ, இவர் பரவாயில்லையே, நல்லா இருக்கிறாரு என்று நினைப்போம். ஆனால் சில காரியங்கள் நமக்கு அது கசப்பை கொடுக்கும். இப்படி பேசிட்டாரு, இப்படி செயல்பட்டுட்டாரு என்று சொல்லி கசப்பை நமக்கு கொடுக்கும். இதுதான் மனிதனை நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ருசி. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறான், சங்கீதம் 119 103 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்பதை குறித்து இப்பொழுது சங்கீதக்காரன் சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தையை அவன் நாவினால் பேசுகிறதை குறித்து சொல்லுகிறான். உமது வார்த்தைகள் என் நாவுக்கு இனிமை. ஆண்டவரே, உலகத்துல பல வார்த்தைகளை நான் பேசுகிறேன், அதெல்லாம் என் நாவுக்கு இனிமை அல்ல. ஆனால் வார்த்தையை நான் பேசும் பொழுது அது என் நாவுக்கு எப்படி இருக்கிறது? இனிமையாக இருக்கிறது. என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கும் செவிக்கு இன்பம்தான். அதே வேளையிலே இங்கே சங்கீதக்காரன் சொல்றது, ஆண்டவருடைய வார்த்தை என் நாவினால் நான் பேசும் பொழுது, என் வாயினால் அதை எடுத்துரைக்கும் பொழுது அது எனக்கு எவ்வளவு இனிமையா இருக்கிறது. அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்றேன்னா அது என் வாய்க்கு எவ்வளவு இனிமையா இருக்கிறது. ஏனென்றால் நான் பிரசங்கம் பண்றது ஒரு அரசியல் தலைவனை பற்றி அல்ல, நான் பிரசங்கம் பண்றது ஏதோ ஒரு மனிதனை பற்றி அல்ல, ஏதோ ஒரு சங்கதியை குறித்து அல்ல. எனக்கு வாழ்வு தந்த, உங்களுக்கு வாழ்வு தந்த இயேசு ரட்சகரை குறித்து பேசுகிறேன். ஹல்லேலூயா. அது எவ்வளவு இனிமையானது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, அது நிழலாகவும் அது இனிமையாகவும் இருக்கின்றது. நிழல் தருகின்ற கிச்சிலி மரமாய் இயேசு இருக்கிறார். இனிமையான கனிகளை தருகின்ற அருமையான கிச்சிலி மரமாய் இயேசு நமக்கு விளங்குகிறார். ஆமென். இரண்டாவது ஒரு அர்த்தத்தை உங்கள் சிந்தனைக்கு விடுகிறேன். இயேசுவாகிய ஆத்மநேசரை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். இன்னொரு அர்த்தத்தில் எடுக்கும் பொழுது, ஒவ்வொரு கணவர்களும் தங்கள் மனைவிக்கு நீங்கள் கிச்சிலி மரமாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் உங்கள் மனைவியினுடைய நேசர், அந்த உங்கள் மனைவிக்கு நீங்கள் வாழ்க்கையின் நாயகர். ஆகவே அந்த மனைவி உங்களை நினைக்கும் பொழுது சகோதரங்களே, நீங்கள் அவர்களுக்கு மற்ற எல்லா மனிதர்கள் நடுவிலே விசேஷித்த கிச்சிலி மரமாய் தெரிய வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இனிமையாய் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட செயல்கள் வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நடக்கை வெளிப்படணும். புருஷர்களை மனைவிகள் நினைக்கும் பொழுது அவர்கள் உண்மையிலே மற்ற யாரோடும் உங்களை ஒப்பிட முடியாத அனுபவத்தில் உங்களை உயர்வாய் தங்கள் உள்ளங்களில் வைத்திருக்க தகுந்ததாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. மனைவிகளும் தங்கள் புருஷர்களை எப்பொழுதும் குறை கண்டுபிடிக்கிறவர்களாய் இராதபடிக்கு உங்கள் புருஷர்களை மற்ற மனிதர்களோடு ஒப்பிடாதவர்களாய் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒப்பிடவே கூடாது. எந்த மனுஷனோடும் உன் கணவனை உன் சிந்தையிலும் ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னோடு வேலை பார்க்கிறவர்கள் இருக்கலாம்,
உன்னோடு பழகிறவர்கள் இருக்கலாம், பல விதத்தில் உன்னோடு இடைபடுகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் உன் சிந்தையில் மருந்துக்கு கூட நீ உன் புருஷனோடு இன்னொரு மனிதனை ஒப்பிடாதே. உன் புருஷன் தேவன் உனக்கு தந்த கிச்சிலி மரம், மற்றதெல்லாம் காட்டு மரங்கள். அந்த காட்டு மரங்களின் நடுவிலே உனக்கு தேவன் தந்த உன் கணவன் உன்னுடைய கிச்சிலி மரம். அல்லேலூயா. அந்த நிழலிலே நீ ஆர்வமாய் அமர்ந்திரு. அவருடைய வாயிலிருந்து, அவருடைய செயல்களால், அவருடைய நடக்கையினால் நீ சந்தோஷப்பட்டிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ஆத்ம மணவாளன் இயேசுவை ஒரு விசை நாம் நினைப்போம். அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். அவர் நமக்கு இனிமையானவைகளை தருகிற கிச்சிலி மரமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலில் ஒரு அடியை பாடலாமா? காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் எந்த நேசர் அதோ நிற்கிறார். ஸ்தோத்திரம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போலே. தெரிந்த பாட்டு சேர்ந்து பாடுவோம். தியானித்து பாடுங்கள். எந்த நேசரதோ என்கிறார், நாமமோ சொன்ன பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம், நாமமோ சொன்ன பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே. நாம் மகிழ்ந்து சீக்கிரமா இயேசுவோடு சேரும் நேரம் மணநாளிலே. பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே, சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இன்னொரு மரத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். சகரியா 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். சகரியா 4 முதல் 3 வசனம். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் 14ஆம் வசனம்.
பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிச்சிலி மரத்தை குறித்து தியானித்தோம். இப்பொழுது 2 ஒலிவ மரங்களை குறித்து தியானிக்கலாம். 2 ஒலிவ மரங்கள் நீதியின் விருட்சங்களாய் தேவனால் நாட்டப்பட்டவைகள். இவைகள் ஏது? சகரியா தீர்க்கதரிசி அதை தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தும் பொழுது, அங்கே அந்த தரிசனத்தை அவர் சகரியா காணும் பொழுது அவரே கேள்வி கேட்கிறார், இந்த 2 ஒலிவ மரங்கள் யார்? அவருக்கு பதில் சொல்லப்படுகிறது, இவர்கள் இருவரும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இவர்கள் யார் என்பதை முதலாவது அர்த்தமாக வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களில், என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இந்த 2 சாட்சிகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வந்து மரித்த பரிசுத்தவான்களையும் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களையும் தன்னோடு சேர்த்து கொண்ட பிறகு 7 ஆண்டுகள் இந்த பரிசுத்தவான்கள் இயேசுவினால் இளைப்பாற்றப்பட்டவர்களாய் இருக்கிற வேளையிலே இந்த பூமி அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தின் ஆட்சிக்கு ஒப்பு கொடுக்கப்படும். அந்த உபத்திரவ காலத்தில், அந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ காலத்தில் 1260 நாட்கள் 2 சாட்சிகளை தேவன் எழுப்புகிறார். அவர்கள் எழும்பி தங்கள் வார்த்தையினாலும் தங்கள் அற்புத அடையாளங்களினாலும் அங்கே 7 வருட இந்த அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவத்தின் நடுவிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்கிற அந்த மக்களுக்காக ஒரு ஆதரவாய் இந்த சாட்சிகள் செயல்படுகிறார்கள். 1260 நாட்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் முடிவிலே 42 மாதங்கள் என்ற ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 42 மாதங்களை ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் வைத்து பெருக்கி பார்த்தால் 1260 நாட்கள். அப்படி என்றால் 3.5 வருடங்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த 3.5 ஆண்டுகள், அந்த உபத்திரவ காலத்தின் பாதி நாட்கள் இந்த 2 சாட்சிகள் தேவன் எழுப்பி அந்த உபத்திரவப்படுகிற சாட்சிகளுக்கு இரத்த சாட்சிகளாய் மரித்து மறுபடியும் இயேசு அர்மகதோன் யுத்தத்துக்காய் வரும் பொழுது உயிர்த்தெழுந்து அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவதற்கான அந்த கூட்டத்துக்கு ஆதரவாக நிற்கும்படிக்கு இந்த 2 சாட்சிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லது எழுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 சாட்சிகள் யார் என்பதை குறித்து கிறிஸ்தவ வட்டாரத்தில் எப்பொழுதும் சர்ச்சைக்கு குறைவில்லை. ஒரு கூட்டத்தார் இந்த 2 சாட்சிகள் ஏனோக்கும் எலியாவும் என்று வாதிடுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற காரணம் நியாயம் என்னவென்று சொன்னால், ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எபிரேயர் 9:27 சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆகையினால் அவங்க 2 பேரும் மரிக்காமலே போயிட்டதுனால திரும்ப அவங்க இந்த உபத்திரவ காலத்துல வந்து 2 சாட்சிகளாக இருந்து செயல்பட்டு பிறகு மரித்து அதுக்கு பிறகு அவர்கள் உயிர்த்து மேலே போவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவருடைய வாதம் நிற்கத்தக்கதல்ல. காரணம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வருகையில் முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் எழும்பின உடனே பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் தேவனோடு கூட இருப்போம் என்று சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த ரகசிய வருகையின் பொழுது உயிரோடு இருக்கிற ஒரு கூட்டம் மரணத்தை காணாமல் அப்படியே இயேசுவண்டை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது என்றென்றைக்கு இயேசுவோடு இருக்கிறது. திரும்ப அது வந்து மரிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆகவே அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அது பொதுவான நியதி.
ஆனால் அந்த பொதுவான நியதிக்கு விலக்கான ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் இயேசுவின் எக்கால சத்தம் தொனிக்கையிலே உயிரோடு இருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிற தேவ மக்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த ஏனோக்கும் எலியாவும் தான் வருவார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறதில்லை. இன்னொரு கூட்டத்தானுடைய பலமான ஒரு வாதம், அது மோசேயும் எலியாவும் என்பது. மோசேயும் எலியாவும் என்று இவர்கள் சொல்ல காரணம், அவர்கள் 2 பேரும் தங்கள் வாழ்நாள் காலத்திலே ஜனங்களை நடத்தினவர்கள். இந்த 2 சாட்சிகளும் ஜனங்களை நடத்த போகிறவர்கள். இரண்டாவதாக, அந்த மோசேயும் எலியாவும் தான் இயேசு கிறிஸ்துவின் மறுரூப மலையிலே வந்து இயேசு கிறிஸ்துவோடு கல்வாரியில் நிறைவேற்ற போன்ற பாடு மரணங்களை குறித்து விளக்கி பேசினவர்கள். தேவன் அவர்களை பயன்படுத்தின காரணத்தினாலே இன்னும் பூமியிலே அவர்களைத்தான் பயன்படுத்துவார். மூன்றாவதாக, இந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களில் இந்த 2 சாட்சிகள் செய்ய போகின்ற அற்புத கிரியைகளை குறித்து சில பட்டியல்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படும் என்றும், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வரும் நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு எனவும், தண்ணீர்களை இரத்தமாய் மாற்றவும், வேண்டும் பொழுதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் மோசே காலத்திலும் எலியா காலத்திலும் நடந்தவைகள். மோசே தண்ணீரை இரத்தமாய் மாற்றினவர், வேண்டும் பொழுதெல்லாம் எகிப்தை வாதைகளால் அடித்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்தவர். இப்படிப்பட்ட செயல்கள் அவர்களுடைய காலத்தில் நடந்த செயல்கள் ஆனபடியினால் அவர்கள் இருவருமே இந்த 2 சாட்சிகளாய் வருவார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தல் 11:4 நாம் வாசித்தோம், இவர்கள் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அந்த 2 ஒலிவ மரங்கள், சகரியாவுக்கு கொடுக்கப்பட்ட காட்சியில் சொல்லப்பட்ட அந்த ஒலிவ மரங்கள் அவர்கள் இவர்களே. ஹல்லேலூயா என்று சொல்லப்பட்டு, எனவே ஒரு பலமான வாதம் மோசேயும் எலியாவுமாய் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் அதுவும் நாம் அப்படியே எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. காரணம், தேவன் இந்த 2 சாட்சிகளும் பரலோகத்திலிருந்து தான் இறங்கி வருவார்கள் என்று திட்டமாக பைபிளில் எங்கேயும் எழுதப்படாத காரணத்தினாலே அவர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வரத்தான் வேண்டும் என்று நாம் சொல்ல முடியுமா? ஒருவேளை பூமியிலிருந்து எழுப்பலாமே என்கிற ஒரு சிந்தையும் இருக்கிறது. அதேவேளை அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் வருகையில் கைவிடப்பட்டவர்களாய் இருப்பார்களோ, கைவிடப்பட்டவர்களில் 2 பேரை சாட்சியாய் எழுப்ப முடியுமோ என்கிற எதிர்கேள்வியும் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலே நாம் இது மோசேயா எலியாவா அல்லது இது ஏனோக்கா எலியாவா என்று நாம் சர்ச்சைக்கும் வாதத்திற்கும் புறப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. காரணம், இதனுடைய ரகசியத்தை அறிந்தால் தான் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றோ பரலோகம் போக வேண்டும் என்றோ உள்ள ஒரு அத்தியாவசிய சத்தியம் இது அல்ல. ஹல்லேலூயா. யாரை வேண்டுமானாலும் தேவன் எழுப்பட்டும், யாரை வேண்டுமானாலும் தேவன் அனுப்பட்டும், நாம் அதற்கு முன்னே இயேசுவின் வருகையில் இயேசுவை மத்திய வானத்தில் சந்திக்க ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த ஒலிவ மரங்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார்? இவர்கள் கர்த்தர் எழுப்ப போகிற அல்லது அனுப்ப போகிற 2 சாட்சிகள். ஹல்லேலூயா. அடுத்ததாக இவர்கள் யார்? அந்த சாட்சிகள் மட்டுமல்ல, இவர்களை குறித்து சகரியாவின் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது இவர்கள் சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாய் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். யார் இந்த அபிஷேகம் பெற்றவர்கள்? நாம் பைபிள் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது மோசேயின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து அவளை வனாந்தரத்தில் ஒரு சபையாக தேவன் வழிநடத்தி கொண்டு வந்த காலத்திலே மோசேயின் மேல் அவர்களை நடத்துகிற ஒரு ராஜரீக அபிஷேகத்தை தேவன் வைத்தார். அவனுடைய சகோதரனாகிய ஆரோனின் மேல் ஒரு ஆசாரிய அபிஷேகத்தை தேவன் வைத்தார். இந்த மோசே ஒரு ராஜரீக அபிஷேகத்தோடு ஜனத்தை நடத்துகிற ஒரு தலைவனாகவும், இந்த ஆரோன் ஒரு ஆசாரிய அபிஷேகத்தோடு ஜனத்திற்காய் தேவனிடத்தில் போய் நிற்கக்கூடிய அந்த பலிமுறைமைகளை செலுத்தக்கூடிய ஆசாரியனாகவும் 2 அபிஷேகம் பெற்றவர்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் சபையை வெற்றியாய் வழி நடத்தினார்கள். ஹல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களை அது காட்டுகிறது.
அடுத்ததாக அப்போஸ்தல காலத்திலே வரும் பொழுது, இந்த அப்போஸ்தல காலத்திலே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பேதுரு ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இங்கே இந்த அபிஷேகத்தின் 2 முக்கிய காரியங்களை தங்கள் முக்கிய செயல்களாய் எடுத்துக்கொள்வதாக அப்போஸ்தலன் அறிவிக்கின்றார். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. எங்களை தேவன் அபிஷேகம் பண்ணினது அதற்காக என்று சொல்லி அவர் மற்றுள்ள பணிவிடைகள், பந்தி விசாரிப்புகள் போன்றவைகளுக்கு ஜனங்களை எழுப்பி அவர்களுக்கு வேலைகளை பகிர்ந்து கொடுத்து செய்வித்ததை நாம் பார்க்கிறோம். இதிலே ஜெபம் பண்ணுதல் என்கிற அந்த வேலையை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதுதான் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் பலி செலுத்துகிற ஒரு ஆசாரியனுடைய கடமை. அல்லேலூயா. வேதத்தை போதிக்கிற ஊழியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதுதான் தேவனுக்காக மனிதர்களுக்கு முன்பாக நின்று வேதத்தை, தேவ வார்த்தையை சொல்லி மக்களை தேவனுக்கு நேராய் நடத்துகிற ஊழியம். அல்லேலூயா. எனவே மோசே மக்களை நடத்துகிற ஊழியத்தை செய்தது போல இந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் வேதத்தை போதித்து தேவனுக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்துகின்ற ஊழியத்தை செய்யும்படி அபிஷேகம் பெற்றவர்கள். இரண்டாவது, ஆரோன் தேவ சமூகத்தில் போய் பிராயச்சித்தம் பண்ணி பலிகளை செலுத்தி அப்படியாய் மக்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருந்தது போல அப்போஸ்தலர்கள் ஒரு புறம் ஜனங்களை சுமந்து கொண்டு தேவனுடைய பரிசுத்த சமூகத்துக்கு முன்பாய் ஜெபத்திலே நின்று அவர்களை தேவனிடத்தில் ஒப்படைத்து தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 அபிஷேகமும் பெற்றவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. எனவே தான் அவர்கள் இதை தெரிந்து கொண்டார்கள். ஆகவே மோசே, ஆரோன் போல கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலர்களை கொடுத்து அந்த அபிஷேகத்தினாலே இந்த 2 ஒலிவ மரங்களை போல சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இந்த ஊழியக்காரர்களை தேவன் நிறுத்தி அவர்கள் மூலமாக தேவனுடைய சபையை நடத்தி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு அனுபவம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அனைவருக்குமே ஒரு அளவு இந்த அபிஷேகத்தை தேவன் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நம் எல்லாரையும் கர்த்தர் தமக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கின்றார். ஆமென். அப்ப நாம எல்லாருமே ஒரு கட்டத்திலே அல்லது ஒவ்வொரு காரியத்திலே இந்த ராஜாக்களின் வேலையையும் ஆசாரியனின் வேலையும் செய்தாக வேண்டும். ராஜாவுடைய வேலை என்ன? ஜனத்தை கர்த்தருக்கு நேராக கர்த்தர் விரும்புகிற வழியிலே நடத்துகிறது. அதான் தலைவன் அல்லது ராஜாவுடைய வேலை. ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜனத்துக்காக தேவ சமூகத்திலே போய் நிற்பது. இந்த 2ஐயும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அனைவருமே செய்ய வேண்டியது அவசியமாகிறது. ஒரு பெற்றோர் என்ற நிலையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, அந்த பெற்றோரை பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராய் நடத்துகிற ராஜாக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நீங்க கர்த்தருக்கு நேரா என்ன செய்யணும்? நடத்தணும். அதான் உங்க மேல இருக்கிற ராஜாக்களின் அபிஷேகம், தலைவனின் அபிஷேகம். அடுத்தது, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தேவ சமூகத்துல போய் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணணும். அதுதான் உங்க மேல இருக்கிற ஆசாரிய அபிஷேகம். அல்லேலூயா. இத ஒவ்வொரு பெற்றோரும் இந்த 2ஐயும் நிறைவேற்ற வேண்டும். அதனாலதான் இந்த வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு, நம்ம எல்லாரையும் அவர் கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினார். ஆசிரியர்களா இருக்கிறவர்கள், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், ஜூனியர் சர்ச்சிலே பிள்ளைகளை நடத்துகிறவர்கள், வாலிபர் கூட்டத்திலே பிள்ளைகளை நடத்துகிறவர்கள், இளம் தம்பதிகளை நடத்துகிறவர்கள், குடும்பங்களை நடத்துகிறவர்கள் எல்லாரும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க.
இப்படியாக நீங்கள் போதித்து நடத்துகிறீர்களே, நீங்கள் ராஜாக்களின் அபிஷேகத்தில் அந்த ஊழியத்தை செய்கிறீர்கள். என்னவென்றால் அந்த ராஜாதி ராஜாவுக்கு நேராக இந்த உங்களுக்கு முன்னாய் வந்து அமருகிறவர்களை வழிநடத்தும் பணியை நீங்கள் செய்கிறீர்கள். வேத வசனங்களிலிருந்து அவர்களுக்கு போதித்து அவர்களை கர்த்தருக்கு நேராய் நடத்துகின்ற ராஜாவின் அபிஷேகம். அல்லேலூயா. அடுத்தது, இந்த ஊழியத்தை சிறிதும் பெரிதான அளவிலுமாய் செய்கிற அனைவரும் மற்ற நாட்களில் நீங்கள் யாரை நடத்துகிறீர்களோ அவர்களுக்காய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். அந்த ஆசாரிய அபிஷேகத்தின் கிரியையையும் நீங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 2 அபிஷேகத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். இந்த 2 ஒலிவ மரத்தின் கிரியைகளும் நீங்கள் செய்கிற அந்த ஊழியத்திலே வெளிப்படும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவ ஊழியர்கள் விசேஷமாக இந்த அபிஷேகத்தை உடையவர்களாய் தேவனால் அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு இந்த பணியை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்ட காரணத்தினால் ஊழியக்காரர்கள் அனைவரும் அதிக பிரயாசம் எடுத்து அதிக நேரத்தை இந்த 2 காரியங்களுக்காய் செலவு பண்ணி ஜெபத்திலே தரித்திருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி தேவ கிருபையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வேத வசனங்களையும் வேத வசனங்களின்படியான ஆலோசனைகளையும் எப்போதும் அவர்களுக்கு சொல்லி 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 அவர்களை தேவ வழியில் நடத்த வேண்டியது ஊழியர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற ராஜாக்களின் அபிஷேகத்தின் வேலை. அல்லேலூயா. ஊழியர்களே, சிந்தியுங்கள். இந்த 2 பணியையும் செய்யாத ஒரு நாள் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. இந்த 2 பணியையும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். நாம் பூலோகத்தின் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற, சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாய் நிற்கிற 2 ஒலிவ மரங்கள். அந்த 2னுடைய கிரியையும் அந்த குத்துவிளக்குக்கு தேவை. அல்லேலூயா. அந்த குத்துவிளக்குக்கு இந்த ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெய் வர வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் அந்த எண்ணெயினாலே அந்த குத்துவிளக்கு அது எரிந்து பிரகாசமாய் ஒளி கொடுக்க முடியும். நம்முடைய மக்கள் சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்காய் திரும்ப திரும்ப தேவ சமூகத்தில் மன்றாட வேண்டும். நம்முடைய மக்கள் சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் அவரிடத்தில் திரும்ப திரும்ப ஆலோசனையை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில வேளை தவறை திருத்தும் பொழுது சிலர் பகைப்பார்கள், சிலர் விரோதமாய் நினைக்கலாம், சிலர் பிடிக்காமல் ஒதுங்கி போகலாம். அதெல்லாம் விஷயம் அல்ல. நம்ம எதற்காக தேவன் வைத்திருக்கிறார்? இந்த 2 வேலையும் செய்வதற்காக. அல்லேலூயா. இளம் ஊழியர்கள் இப்பொழுதிருந்தே அதை பழகி வர வேண்டும். ஊழியத்தின் முக்கியமான பணிகள் இவைகள்தான். ஜெபம் பண்ணுவதும் வேதத்தை போதிப்பதும். அல்லேலூயா. இந்த 2க்காக தான் மற்ற எல்லா பணிகளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே இது ரொம்ப முக்கியம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.